தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பார்ப்பதற்கு அழகா தெரியுறாங்களா? ஆனால் எவ்வளோ ஆபத்துன்றது கான்டென்ட் போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த ஹனி ட்ராப்பை கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேரளாவில் விஸ்வரூபம் எடுத்திருக்குங்க. ஒரு பொண்ணு ஒரு கேங்கே லீட் பண்ணியிருக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவள் சிரிச்ச அழகாக இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பொண்ணுக்கு வயசு 27. பேரு சஃப்னா. இந்த பொண்ணோட பேரு. இந்த கேரளாவோட பரவூர் இருக்குல்ல, அதுதான் அந்த பொண்ணோட நேட்டிவ். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஆப்போசிட்ல இருந்தவரும் சரி பொண்ணு பேசுது அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருக்காப்புல. ஆனால் என்னன்னா அந்த பிரதருக்கு வயசு 30ங்க. அவரு மாற்றுத்திறனாளி. ஓகேவா? அந்த ஆசாபாசம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே, இவங்கள தான் வராதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவரும் சந்தோஷமா பேசியிருக்காப்புல. பதிலுக்கு ஃபுல்லாக சேட்டிங்ல ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் சில நாட்கள் மெசேஜ்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தனிமையில் சந்திச்சா எப்படி இருக்கும், வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அவரை ஃபுல்லாக செடியூஸ் பண்ணியிருக்காங்க லிட்டரலாக சொல்லதா இருந்தா. அவரும் சரி ஓகே மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த பொண்ணு மீட்டிங்க்கு பிளான் பண்ணியிருக்கு. ஒரு லாட்ஜ் பேரை சொல்லி இங்கே கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இது இந்த எர்ணாகுளம் சவுத் ஓவர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க ஒரு லாட்ஜிங்க. வர சொல்லியாச்சா? அந்த பர்சனை கிளம்பி வந்துட்டாப்ல. அந்த மாற்றுத்திறனாளியும் அவருக்கு பேச்சு குறைபாடு செவி குறைபாடுன்னு நினைக்கிறேன். கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இது எப்போ நடக்குது? கடந்த 22ஆம் தேதி சாயங்கால வாக்கில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கிளம்பி வந்துட்டாரா? வந்தவர்கிட்ட இந்த பொண்ணு பேச்சு போட்டு அதுக்கப்புறமா வாங்கல ரூமுக்கு போய் சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு இருக்கா. அவர் பயந்துட்டு இருக்காரு, என்ன சடனா ரூமுக்குள்ள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு அவரை விட்டுறதா இல்லை. அந்த பொண்ணோட இன்டென்ஷன் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அந்த நபருக்கு டவுட் வந்துச்சு பயங்கரமா. என்னடா பொண்ணு அழகா இருக்கு நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி வந்தா ரூமுக்கெல்லாம் கூப்பிட்றான்னு ஒரு குழம்பிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துருக்கலாம். வாங்க ரூமுக்கு போகலாம் சந்தோஷமா இருக்க ஜாலியாக இருக்கும்னு கன்வின்ஸ் பண்ணியே உள்ள கூட்டு போயிருக்கா. அந்த மனுஷன் முடியவே முடியாதுன்னு கையை அசைச்சபடியா அங்கே சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல, உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. கூட்டு போனதா அவர் அங்கிருந்து எஸ்கேப் பண்ணா போதுண்டா சாமின்னு அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காப்புல. முடியல. அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கா உள்ள. அதுக்கப்புறம் எப்படியாவது வெளியே போகணும்னு அவர் வந்து டோரை திறக்கிறதுக்குள்ளேயே அந்த ரூமோட பாத்ரூம்குள்ள இருந்து இந்த 3 பேரும் வெளியே வரானுங்க. அந்த ரூமோட பாத்ரூம்குள்ள இருந்து ஒருத்தன் பேர் ஆனந்த் 29 வயசு, இன்னொருத்தன் பேர் அமல் 32 வயசு, அந்த கட்சி முதவி பேர் ஜான் ராகுல் 23 வயசு. இந்த 3 பேரும் பாத்ரூம்ல இருந்து ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டானுங்களா. வந்தவனுங்க அந்த நபரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க 3 பேருமே. இந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த இடத்துல ஓரமா இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா சந்தோஷமா. அது உள்ள 3 பேரும் போட்டு அவரை சர மாதிரி அடிச்சிருக்கானுங்க. மாற்றுத்திறனாளியும் கூட பார்க்காம அவ்வளோடே அடிச்சிருக்கானுங்க. அடிச்சுட்டு அவரோட உடைய ஃபுல்லாக கழட்டிட்டு இருக்கானுங்க. அரை நிர்வாணம் கிடையாதுங்க, ஃபுல்லாக கழட்டிட்டானுங்க. கழட்டிட்டு அந்த சஃப்னா இருக்கால, அவ கூட நீ ஒன்னா இரு, இன்டிமசி ஆயிரு அப்படின்ட்டு ப்ரெஷர் கொடுத்துருக்கானுங்க. இவர் முடியாதுன்னு கதறி இருக்காராம். ஆனால் அவனுங்க விட்டுற மாதிரி தெரியல. 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்துக்காக ப்ரெஷர் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கா மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை வச்சு அந்த நபரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கானுங்க. பார் நீ ஒன்னா இருந்ததா வீடியோ எடுத்துட்டோம், இவனெல்லாம் செட் பண்ணிட்டு ஏதோ அதுவாக நடந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறானுங்க. வீடியோ எடுத்துட்டோம், நாங்கள் கேட்குற காசை கொடுத்துட்டுனா நீங்கள் வந்து ஒழுங்காக போவ, அசிங்கம் உனக்கு வராது. அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோ வெளியே விட்டுருவோம், அவ்வளோதான். அவன் குடும்பமே அதுக்கப்புறம் நடுத்தருவு தான். அதுக்கப்புறம் உண்மையாக சும்மா விட மாட்டோம் அதுன்னு அவரை பயங்கரமாக த்ரெட் பண்ணியிருக்கானுங்க. அந்த மனுஷன் ஏற்கனவே பயம், ஏன்னா சுற்றி அத்தனை எருமாடுங்க நிற்குதுங்க. அவர் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு, மாற்றுத்திறனாளி வேறு, என்ன பண்ண முடியும் அவரால். அந்த பொண்ணு ஹெல்ப்புக்கு வரல. அவள் பிளானே இதுதான், ஹனி ட்ராப் பண்ணுறது அந்த பொண்ணோட பிளானு. அந்த பொண்ணை திரும்பி பார்த்துருக்காப்புல. அந்த பொண்ணும் சிரிச்சபடியே இருந்திருக்கு. இவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் கிட்ட வரவே இல்லை. இந்த மனுஷன் காலில் கையில் வந்து கெஞ்சிருக்காப்புலையா பயங்கரமா உள்ள. இதெல்லாம் போலீஸ் ரெக்கார்டில் இருக்கு. பயங்கரமாக கெஞ்சிருக்காப்புலையா. ஆனால் அவனுக்கு இறக்கம் காட்டவே இல்லையாங்க. ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்களா, உன் கையில் எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. அவர் தான் ஃபுல்லாக உருவிட உட்கார வச்சிருக்கானுங்க ட்ரெஸ் எல்லாம். அவரும் இல்லைங்க காசு என் கையில் இல்லைங்கன்னு சொல்லவே நம்பாமல் அவரோட வேலெட்டு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் அதுக்குள்ளே கொஞ்சம் பைசா வச்சிருப்பாங்க வரத்துக்கு வந்துட்டு போகிறதுக்காக, அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. எடுத்துட்டு என்ன இவ்வளோதான் இருக்கா, உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு என்ன சொல்ல முடியும் அந்த நேரத்தில், எதுவும் பேசவும் முடியாதுல அவரால். அவருக்கு ஒன்றையும் புரியல. இல்லைங்க எனக்கு அக்கௌண்ட்டில் இருக்குன்ற மாதிரி சைகை காமிச்சிருக்காரு போல இருக்கு. சரி கூகுள் பே எடு
அதுல இருந்து அமுச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அதை வாங்கி பார்த்துருக்காங்க. இவனுக்கு எதிர்பார்த்த அமௌண்ட்ல 1% கூட அந்த அக்கௌண்ட்ல இல்ல. அதுல கடுப்பாயிட்டு இதுக்கும் செம்ம அடி அடிச்சிருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிய. அவங்க அடிச்ச அடி இருக்கல மக்களே, அந்த காட்சியா காட்டினா உங்களுக்கே ஒரு மாதிரி பதறம். நான் வெறும் போட்டோவை மட்டும் அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா மக்களே? இதுதான் அந்த இளைஞருக்கு வாங்கின அடி. அந்த தடயங்கள் எல்லாமே கையில ஃபுல்லா அடிச்சு பொழந்திருக்கானுங்க. முதுகு பகுதியை ஃபுல்லா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. முன்பக்கமும் கிட்டத்தட்ட அதே தான். அவர் முகத்தை ஷோ பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் தான் விக்டிம். இதுல அவரோட ஸ்பைனல் இருக்குல்ல, அது அவரோட ரிப்பு, அதெல்லாம் ஹைலி இன்ஜூர்டுங்க, பயங்கரமா காயப்பட்டிருக்கு. இவ்வளவு அடியை வாங்கின அவர் அதுக்கப்புறம் ஒரு வழியா அவன்கிட்ட எஸ்கேப் பண்ணா போதும்ட்டு எப்படியோ அவங்கள ஏமாத்திட்டு வந்தாரா இல்லைன்னா அவனில அமுச்சு விட்டான்லாம் தெரியல, அங்கேருந்து வெளியே வந்தாச்சுங்க. வந்தவர் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போல போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. இது எப்போ நடக்குது? கடந்த டியூஸ்டே நடக்குது. இது போலீஸ் ஸ்டேஷன் போனவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாருங்க. இது போல அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சுன்னு போனேன், அங்கே இத்தனை பேர் வந்து அடி ஓடினு அடிச்சு காசுலாம் பிடுங்கிட்டாங்க, என்கிட்ட காசு கேட்டு பிளாக்மெயிலாம் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அந்த போலீஸார் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. ப்ரோ, மாற்றுத்திறனாளி சொல்லி எப்படி கம்ப்ளைண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுவும் சொல்கிறேன், இந்த சைன் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்களே, அதில் ஒருத்தவங்களை வரவழைச்சு இவர் சொல்றது எல்லாத்தையும் அவங்க அப்படியே போலீஸாருக்கு சைன் லாங்குவேஜ் மூலமாக இன்புட்டாக எடுத்து போலீஸார்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி சாதாரணமாக சொல்லி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் சைன் வாங்கிட்டு கேஸையும் ஃபைல் பண்ணியாச்சுங்க. ஓகே, கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இளைஞரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. போலீஸாரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பார்த்துட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி யாருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. கடவந்திரா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பண்ண கையோடு கொச்சி போலீஸ் மூலமாக தேடுதல் வாடி ஆரம்பிக்கிறாங்க. யார் அவனுங்க தூக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜில் இருந்த கேமராங்க, சர்வேலன்ஸ் கேமரா, அதை முதல்ல ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் அலசுறாங்க. அவங்களோட முகம் தெரியணும்ல, அதனால அலச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட அங்காளமும் தெளிவாக அதில் பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் போலீஸார் ட்ராக் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதற்கட்டமாக இந்த மரடுவை சேர்ந்த ஆனந்த், இந்த இரும்பணத்தை சேர்ந்த அமல், அப்புறம் இந்த வைச்சிலாவை சேர்ந்த ஜான் ராகுல், அந்த முதல்ல மூவேந்திரலாம் மூஞ்சி காமிச்ச பாருங்க, அவனு 3 பேரையும் போலீஸார் தட்டி தூக்கியாச்சு. இதுக்கப்புறமா இன்னொரு நபர் சார்ந்து இங்கே தான் தெரிய வருது. அந்த 3 பேர் உள்ள பாத்ரூம்லேருந்து எழுந்து வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இன்னொருத்தர் இருக்கான் சஞ்சுன்னு சொல்லிட்டு, அவன் அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கானா. ஸ்கெட்ச் எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்குங்க. அவன் எர்ணாகுளத்தை பூர்வீகமாக கொண்டவன். இவனும் இந்த கேங்கில் ஒரு பார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை ட்ராக் பண்ணி போனால் அந்த அட்ரஸில் அவன் கிடையாது. ஆள் ஹைட் அவுட், எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ அவனை தேடி போலீஸார் ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கைதான 4 மூதவிங்க இருக்குல்ல, பாருங்க மூஞ்சில் சோகமாக தெரியுது, ஏதோ அவார்டு வாங்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே. இந்த 4 பேர் பயன்படுத்தின செல்ஃபோன்ஸு, அப்புறம் அவங்க கிட்ட மற்ற டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாத்தையும் போலீஸார் சீஸ் பண்ணி அதெல்லாம் எக்ஸாமினிங் பண்ணுற ப்ராசஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த 3 பேர் மேலேயும் ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்கு. இந்த பொண்ணு இருக்குல்ல சஃப்னா, இந்த பொண்ணு மேலே ஒரு கேஸ் கூட இருக்க ஃபைல் ஆகல. இதுதான் இங்கே ஆச்சரியமே. ஏன்னா இப்போ ஏற்பட்ட கிரைமை சும்மா ஜஸ்ட்ல இதை புதுசால யாரும் பண்ணிட முடியாது. இந்த அளவுக்கு அடிச்சு உயிர் போகிற அளவுக்கு அடிக்க முடியும் அப்படின்னா இந்த கும்பலால் பண்ண முடியும். ஆனால் அந்த பொண்ணு மேலே எதுவுமே கேஸ் இல்லாமல் இருந்துச்சு. இதான் போலீஸ்க்கு குழப்பமாயிடுச்சு. எப்படி இந்த பொண்ணு மட்டும் எக்ஸப்டாக இருக்கு, மற்ற 3 பேர் மேலே கேஸ்னு அவங்க குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த ஒட்டுமொத்த கேங்லையும் லீடர் ஆம்பளை கிடையாது, இந்த பொண்ணு தான். இவ தான் எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போயிருக்கா. இது போல ஹனி ட்ராப் பண்ணி காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு இவ தான் வழி நடத்தி கொண்டு போயிருக்கா. இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இல்லை இந்த அமல்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா, அவன் தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. இப்படி காசு சம்பாதிச்சிட்டு இருக்குங்க இந்த கர்மம் முடிச்சதுங்க. ஏற்கனவே கேரளா சார்ந்து ஒரு கப்பல் இன்டிமஸியாக இருக்கிறத வீடியோவை போட்டு சம்பாரிச்சு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இன்னும் அப்படியே பக்கத்து போகிற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே போல் பண்ணாங்க. இப்போ அதோட அடுத்த கட்ட வெர்ஷனா பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை சேர்ந்து இந்த கர்மத்தை பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த சஃப்னா இருக்கால, இவளையும் அவரோட கேங்கையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியில் ஏற்றுறதுக்கு கூட்டு வராங்க. அந்த ஸ்டேஷன் போகிற விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்காக கூட்டு வராங்க. இந்த பொண்ணு இப்படி சிரிச்சிட்டு இருக்குங்க. அங்கே இது அங்கே பண்ணிச்சு இந்த பொண்ணு. இந்த மீடியா பர்சன்லாம் ஃபோட்டோ எடுக்க வருவாங்களே, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறப்ப இது போல் க்ரைமில் மாட்டுறாங்க, அது போல் ஆட்களை அக்யூஸ் பண்ணி கூட்ட வராங்க அப்படின்னா முகத்தை மறைப்பாங்க, இல்லைன்னா பேசவே கூச்சப்படுவாங்க. இது என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க, நின்றுக்கிட்டு ஒன்று ஜோக் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. கேமரா பீப்புள் வராங்க, அந்த வீடியோ ஜேர்னலிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் கோவமாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்காதீங்க, சிரிக்கிறேன் அப்படின்ட்டு ஈன்னு சிரிச்சு காட்டுறா. இதேமாதிரி அழகான ஃபோட்டோ எடுங்க, இதுதான் பேப்பர்லாம் வரணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பேசியிருக்கா. இவதான் எப்படின்னு பார்த்தா அது கூட வந்து எருமாடுங்க இருக்குல்ல, அதுவும் இவளுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க வர்றதெல்லாம் பார்க்குறப்ப அந்த வீடியோலாம் இருக்க மக்களே பாருங்க, மலையாள ஊடகம் முழுக்கும் சரி யூடியூப்லையும் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அந்த பொண்ணு சிரிச்சு வந்து போய்கிட்டு இருக்கா. வண்டியில் ஏறத்துக்குள்ள இவங்க பண்ணதெல்லாம் இருக்குது பாருங்க. போலீஸார் என்ன பண்ண முடியும், தலையில் அடிச்சு எதனா உள்ளியா தள்ள முடியும். அப்படி பண்ணால் அவங்க மேலே கேஸ்ன்ற மாதிரி வேறு மாதிரி விஷயம் திருப்பி விட்டுருவாங்க பல பேரும். அவ்வளோ சந்தோஷமாக வண்டியில் ஏறி போச்சுங்க. இதெல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி இப்படி பண்ணியிருக்குமோன்னு கொஞ்சோட குற்ற உணர்ச்சி
எந்த மூஞ்சிலுமே அங்கே கிடையாதுங்க. எந்த மூஞ்சிலுமே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ போலீஸாருக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா, இந்த சஃப்னா மேலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டாச்சும் இருக்கணும். கேஸாக ஃபைல் ஆகலைனா கூட கண்டிப்பாக தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் கிரைம்லாம் கிடையாது. இந்த பொண்ணை நிறைய வழியை போல பார்த்துருக்கலாம். இவங்களோட இந்த ஹனி ட்ராப் வலையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதையெல்லாம் போலீஸார் இப்போ ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. இது போக போக விஷயங்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன பேர்கள் வெளியே வர போதும். இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த கேங் மேலே மர்டர் சார்ஜஸ் இருக்கு, ட்ரக் டிராஃபிக்கிங் இருக்குல்ல, அது சார்ந்த சார்ஜஸும் இருக்கு. இப்போ கடைசியாக அந்த மாற்றுத்திறனாளியை உயிர் போகிற மாதிரி அடிச்சு குழந்தை வச்சிருக்காங்க. மூஞ்ச பார்க்கறதுக்கும் அதுக்கு செய்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. பார்த்தீங்களா, மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இப்படி பல கும்பல்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஆக்டிவாக இருக்கிறது சோஷியல் மீடியாவில் தான். ஏன்னா தூண்டில கரெக்டாக சோஷியல் மீடியாவில் போட்டால் தான் மீன்கள் பெருசு பெருசாக மாட்டோன்றது நமக்கு மட்டும் இல்லை, இது மூலம் கும்பல்களுக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா முகம் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட பேசுறது வேற, அவங்க நேரில் பழகணும் கிட்ட. புதுசாக அது போல ஆட்கள் வராங்கன்னா, அதுவும் நம்மளை தேடி அழகழகான பொண்ணுங்களோ பசங்களும் வராங்கனாக்கா முதல்ல நீங்கள் உஷாராயிடுங்க. எப்படி நம்மளை தேடி பெருசாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்கனாலே கொஞ்சம் தப்பிச்சிடலாம். அதை தாண்டி நீங்கள் நேரில் மீட் பண்ணுறாதுன்னு போயிட்டீங்கன்னா இதுமாதிரி நாளைக்கு நீங்கள் கூட மாட்டலாம். உஷாராக இருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.